மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த செய்தி இருக்கு இல்லையா, இது எல்லா தரப்பு குடும்பத்தினரும் கொஞ்சம் கவனமா கேளுங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம வீட்ல யாராவது படிச்சுட்டு உட்காந்து அரசு வேலை தேடலாம் அப்படின்னு யாராவது இளைஞர்கள் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு நல்ல புத்திமதி சொல்லி ஏதாவது வேற ஏதாவது வேலை வைப்பாரு. இல்லாட்டி வேற ஏதாவது மாநிலத்துக்கு தப்பிச்சு ஓடிடு, இல்லாட்டி வேற ஏதாவது நாட்டுக்கு தப்பிச்சு ஓடிடு அப்படின்னு அறிவுரை சொல்லுங்க. திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற வரைக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இங்க அரசு வேலை இருக்கு இல்லையா, இந்த அரசு வேலைக்காக லாஸ்டா குரூப் 4 எக்ஸாம் அறிவிக்கிறாங்க. அதுல ஏறக்குறைய 12 லட்சம் இளைஞர்கள் அப்ளை பண்றாங்க. 12 லட்சம் இளைஞர்கள் இங்க இந்த ஒரு அரசு வேலை கிடைக்காதா, அதுக்காக எனக்கு தெரிஞ்சு தமிழகம் முழு 10 லட்சம் பேரா இதுக்காக தயாராகிறாங்க. அரசு வேலைக்கான ஏதாவது ஒரு அறிவிப்பு வராதா, அதுல எழுதி ஏதாவது ஒரு அரசு துறையில ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட மாட்டோமா அப்படின்னு ஏறக்குறைய 10 லட்சம் பேர் எப்போதும் முழு நேரமா படிப்பும் கையுமா தீரான்னு வச்சுக்கோங்க. இந்த இளைஞர்கள் வாழ்வையெல்லாம் ஏறக்குறைய அந்த ஒட்டுமொத்த கனவையும் நாசம் பண்ற வேலையை தான் திமுக அரசு பண்ணுது. அதுக்கு மிக முக்கியமான எடுத்துக்காட்டு இது. அது என்ன கேளுங்க, என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. நகர்ப்புற நிர்வாகம் மற்றும் தண்ணீர் வழங்கல் இந்த துறையோட பேர். இந்த துறைக்கு கீழே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2538 பணி இடங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய வேலை தேடக்கூடிய இளைஞர்கள் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி திமுக அரசு அறிவிக்குது. இந்த குறிப்பிட்ட வேலைக்காக சுமார் தமிழகம் முழுவதும் 2 லட்சம் இளைஞர்கள் அந்த குறிப்பிட்ட ஜாப்காக அப்ளை பண்றாங்க. அதற்கு கீழே 4 பணியிடங்கள் நிரப்புறாங்க. 4 வகையில். ஒன்று அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அதுக்கப்புறம் ஜூனியர் இன்ஜினியர், அதுக்கப்புறம் டவுன் பிளானிங் ஆஃபீஸர்ஸ், அதுக்கப்புறம் சில ஆஃபீஸர்ஸ் வச்சுக்கோங்க. மொத்தம் 4 பிரித்து அதில் அரசு வேலை கிடைக்கும். எத்தனை? 2538. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் 35 லட்சம் ரூபாய். 35 லட்சம் ரூபாயை வாங்கிட்டு அந்த இடத்த நிரப்பியிருக்காங்க. இதான் இப்போ பூதாகரமாக வெடிச்சு வெளியே வந்துக்கூடிய விஷயம். எவ்வளவு? ஒரே ஒரு கேண்டிடேட்டுக்கு சும்மா 35 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்கன்னா, இந்த 2538 போஸ்ட் இதில் எத்தனை உண்மையாக போச்சு, இதில் எத்தனை போலியாக போச்சு, இந்த கணக்கு அடுத்து வரலாம்னு வச்சுக்கோங்க. விசாரணையின் முடிவுலாம் தெரியும். ஆனால் நடந்தது உண்மை. இதில் 35 லட்ச ரூபா ஆனால் வச்சுக்கோங்க. சுமார் இந்த குறிப்பிட்ட ஒரே ஒரு அறிவிப்பில் 2538 போஸ்ட்டுகளை இதுக்கு மட்டும் திமுக அரசாங்கம் வசூல் பண்ண தொகை இருக்கு இல்லையா, அந்த வசூல் பண்ண தொகையோட அளவு மட்டும் 888 கோடி. ஏறக்குறைய 888 கோடியை வசூல் பண்ணிட்டு வாயில போட்டு இதை தகுதியான இளைஞர்களுக்கு கிடைக்கணும், அவங்களுக்கு கிடைக்க விடாம ஒரு தேர்வு நடத்துகின்ற பேரில் அதை வச்சு மாணவர்களை ஏமாற்றி ஒரு கவர்மெண்ட்டே சீட்டிங், ஒட்டு மொத்தமாக சீட்டிங் எல்லா வேலையும் பார்த்துட்டு அதை யார் யார் காசு கொடுத்தாலும் அவனுக்கு நிரப்பியிருக்காங்க. இதனால தான் நான் முதல் சொன்னேன், யாராவது வேலை தேடான்னு வச்சுக்கோங்க, அதுவும் அரசு வேலை தேடான்னு நல்ல புத்திமதி சொல்லி இவங்க இருக்கிற வரைக்கும் திறமையானவர்களுக்கோ இல்லாட்டி நீ படித்து உழைச்சி போனே வர முடியாது. காசு இருக்குல்ல, காசு யாராவது மந்திரியோட மச்சினிச்சு அவன் மச்சினே எவனா இருப்பான், அவனை பிடிச்சி எங்கிட்ட போய் 35 லட்ச ரூபாய் இவன் வாயில் தள்ளு, அதுக்கப்புறம் நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற அளவில் இருக்கிறவங்க மட்டும் தான் இங்கே வேலை கிடைக்கும். நேர்மைக்கும் இங்கே திறமைக்கும் வாய்ப்பே கிடையாது. எனவே தப்பிச்சு நாட்டை விட்டு ஓடிடுறது நல்லது. இப்போ இது வெறும் குற்றச்சாட்டா? இந்த குற்றச்சாட்டை நாம சொல்றோமா? கிடையாது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆயிட்டு அமலாக்கத்துறை என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாடு போலீஸ்க்கு விளங்கின மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாடு போலீஸ்க்கு ஒரு 256 பக்கத்தில் ஒரு முக்கியமான அறிக்கை ஒன்று கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். அது தமிழ்நாடு காவல்துறைக்கு அந்த அறிக்கையினுடைய ஒரு பக்கம் வச்சிருக்கேன். இந்த பக்கம் தான் மிக முக்கியமானது. அதை அப்படியே ஸ்க்ரீனில் வைக்கணும். அதில் தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் இப்படி ஒரு இடத்துல என்ஃபோர்ஸ்மெண்ட் ரைடு நடத்துகிறோம், அதாவது அமலாக்கத்துறை ஒரு ரைடு ஒன்று நடத்துகிறோம். அந்த இடத்துல கிடைச்ச தகவல் இருக்கு இல்லையா, அந்த தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த தகவலின் அடிப்படையில் எங்களுக்கு நல்லா தெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை இருக்கு இல்லையா, நகர்ப்புற நிர்வாகம் மற்றும் தண்ணீர் வழங்கத்துறை, இதில் 2538 போஸ்ட் நிரப்புறதுக்கு ஒரு அறிக்கை கொடுத்தீங்களே, அதில் ஊழல் நடந்திருக்கு. அதில் காசை வசூல் பண்ணியிருக்கானுங்க. வசூல் பண்ணி முக்கியமான ஆளுங்க மூலமாக பிரிச்சிருக்கானுங்க. அதுக்கான எவிடன்ஸ்லாம் இருக்குது. இதற்கு கீழே நடவடிக்கை எடுங்க. யார்? தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. இந்த நடவடிக்கை எடுக்கன்னு ஏன் கேட்குறாங்க? அமலாக்கத்துறைக்கு என்ன பவர்? இதெல்லாம் நான் அப்புறம் வரேன். இப்போ இதை எப்படி அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சிச்சு? இதுதான் சூப்பர் சங்கதி. அது என்ன அப்படின்னா, அமலாக்கத்துறை கடந்த ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி கே.என். நேருடைய மகன் அருண் நேரு, அதுக்கப்புறம் அவருடைய தம்பி கே.என். ரவிச்சந்திரன், இவங்க சம்பந்தப்பட்ட இடங்கள்ல கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் திருச்சி, அதுக்கப்புறம் சேலம், அதுக்கப்புறம் சென்னை, இப்படின்னு ஏகப்பட்ட இடங்கள்ல ரைடு நடத்தினாங்க. எப்போ? ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி. அப்போ திமுக ஒன்று சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சு அப்படின்னா, இது பழிவாங்கும் நடவடிக்கை. 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸுங்க, திடீர்னு எங்கேருந்து முழிச்சு வந்து ரைட் நடத்துறாங்க அப்படின்னு வியாக்கியம் பேசிச்சு திமுக. ஆனால் உண்மை என்னன்னு கேளுங்க. அப்போதான் இது எந்த அளவுக்கு திருட்டு வேலை பார்க்குறீங்கன்னு தெரியும். அது என்ன அப்படின்னா, 2013 நேரு அவர்களுடைய கே.என். நேரு அவர்களுடைய சகோதரர் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை வச்சு அதன் பேரில் நான் என்ன பண்ணேன்னா, காட்டாலை மூலமாக நான் மின்சாரம் தயாரிக்க போகிறேன். யார்? நீங்களே. காட்டாலை மூலம் மின்சாரம் தயாரிக்க போகிறேன்
அதனால இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல போய் லோன் கேட்கிறாரு. எவ்வளவு? 30 கோடி ரூபா. அந்த லோனை வாங்கி, அந்த குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு லோனை வாங்கி, அந்த லோனை எப்படி உடனடியாக மாத்துறாரு அப்படின்னா, அவருக்கு கீழே இருக்கக்கூடிய இன்னும் பினாமி நிறுவனங்களுடைய ட்ரூ வேல்யூ ஹோம் டிவிஹெச்னு ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கு மாத்துறாப்ல 36 கோடி அப்படியே. அந்த நிறுவனத்திலிருந்து செல் கம்பெனியா, இவங்க இருக்கக்கூடிய செல் கம்பெனிஸ், அதாவது பேருக்கு கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன், அந்த நிறுவனங்களுக்கு ஸ்ரீ பாலாஜி ட்ரேடர்ஸ், அப்புறம் மார்க் கிரீன் டெவலப்பர்ஸ், இப்படின்னு ஒரு 3 நிறுவனங்களுக்கு அந்த 36 கோடி அப்படியே மாற்றி விட்றாங்க. அதை வாயில போட்டான்னு வச்சுக்கோங்க. வாங்கின காசை கொடுத்தியா அப்படிங்கிறது இந்தியன் ஓவர்சீஸ் போய் கேட்க, எதுவும் கட்ட முடியாது, கையை விரிக்க, அதுவும் பொறுத்து பார்த்துட்டு இது ஆவற கதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியாக ஒரு இன்ஸ்பெக்ஷன் வச்சு அவங்க விஷயங்களை கண்டுபிடிச்சி அதன் கீழே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கன்றாங்க. இது வாங்கின நூல் 12 வருஷம் முன்னாடி. ஆனால் எஃப்ஐஆர் ஃபைல் ஆனது 2021. திமுக என்ன 12 வருஷத்துக்கு முழுக்க வாங்கின நோடு திடீர்னு ரைடு வரலாமா அப்படின்னு வாய்க்கிலேயே பேசுறானா, அதுவும் வக்கீலை வச்சு பேச வைக்கிறாங்க. அது கேஸை ஃபைல் பண்ணது 2021. அந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் இடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அமலாக்கத்துறை இந்த ரைடை மேற்கொள்கிறாங்க. சரி, இது புரிஞ்சுதா? இதில் இருக்க திருட்டுத்தனம், இதில் கொடுமை என்ன தெரியுமா? எதுக்காக வாங்கினாங்க? நாங்கள் காற்றாலை மூலமாக மின்சாரம் தேவைப்படும், அதுக்கான ஒரு சின்ன நட்டை கூட எடுத்து போடல, எந்த வேலையும் பார்க்கல. அப்போ பேங்கை ஏமாத்தின திட்டமிட்டு வாங்கியிருக்காங்க, தெரியுதா? இதை வாங்கி எங்கே போட்டாங்க, வாயில் போட்டாங்கன்ற அடுத்த கதை வச்சுக்கோமே. இதுதான் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அமலாக்கத்துறை வந்தபோது கிடைச்ச ஆவணங்கள் இருக்குல்ல, அதில் எதை கண்டுபிடிக்கிறாங்க? சுமார் 2538 பதவிகளுக்கான, அரசு பதவிகளுக்கான அந்த குறிப்பிட்ட அறிக்கையில் தேர்வு நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் யார் யாரை போடணும்னு ஒவ்வொரு நபரும் 35 லட்சம் ரூபா வாங்கியிருக்காங்க அப்படின்ற முக்கியமான ஆதாரத்தை கண்டுபிடிச்சிருக்கு. இது அமலாக்கத்துறை. இப்போ முக்கியமான கேள்விக்கு வரேன். அது என்ன அப்படின்னா, அமலாக்கத்துறையை நடவடிக்கை எடுக்கலாமே அப்படின்னு. அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் இல்லாமல் அவங்க நடவடிக்கை எடுக்க முடியாது. இந்த எஃப்ஐஆர் பதிகிறது அந்தந்த மாநிலங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணும். அந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் தான் அவங்க அதில் மணி லாண்டரிங் இல்லை பிற தகவல் இருக்குல்ல, அதுக்காக உள்ளே வர முடியுமே தவிர அமலாக்கத்துறையினால் ஒரு எஃப்ஐஆரை ஃபைல் பண்ண முடியாது. எனவே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கன்னு கேட்க முடியுமா? அதுவும் கேட்க முடியாது. ஆனால் ஒன்று செய்ய முடியும். அது என்ன அப்படின்னா, இன்னைக்கு திமுக வந்து வேறு விதமாக போய் எப்படியும் நீதிமன்றத்தை உருட்டுவானுங்க. அது என்ன அப்படின்னா, இந்த மணி லாண்டரிங் கேஸ் இல்லையா, அதாவது கருப்பு பணத்தை நல்ல பணமாக மாத்திரம் இல்லையா, இதுக்கான தடை சட்டம் ஒன்று இருக்குது. அந்த சட்டத்தில் செக்ஷன் 66/2, அதாவது செக்ஷன் 66க்கு கீழே ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. அதை இடி ஃபாலோ பண்ணி ஆகணும். அது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது புதுவிதமாக அந்த ரைடில் ஏதாவது தகவல் கிடைச்சதுன்னா, அது மிக முக்கியமானது தெரிஞ்சதுன்னா, அது உரிய அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக தெரிவிக்கணும். தெரிவித்து அதன் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்டுக்கணும். இது அமலாக்கத்துறையோட கடமை. நம்ம வேறு எதுக்கோ போய் ரைடு நடத்தியிருப்போம், ஆனால் அந்த இடத்துல வேற ஒரு தகவலும் சேர்த்து கிடச்சின்னா அதை கண்டுக்காமல் விட்டுறக்கூடாது. அதை உரிய துறைக்கு கொடுத்து அது மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்டுக்கணும். அதை தான் இப்போ அமலாக்கத்துறை கேட்டுக்கு. என்னது, இந்த மாதிரி அரசு வேலைன்ற பேரில் எல்லா பற்றியும் சீட்டிங் நடந்திருக்குது, ஊரெல்லாம் ஏமாற்றிருக்கானுங்க, ஏமாற்றி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு 35 லட்சம் வாங்கியிருக்காங்க, கொஞ்சம் என்னன்னு பாருங்க பாஸ் அப்படின்னு சொல்லி யாருக்கு? தமிழக காவல்துறைக்கு அனுப்பியிருக்கு. இது எந்த லட்சத்தில் போய் முடியுன்ற அடுத்த கதை. ஆனால் இதில் அந்த குறிப்பிட்ட பக்கம் இருக்குல்ல, அதில் இருக்கிற தகவல்கள் மிக முக்கியமானது. அதில் என்ன நடந்திருக்கிறதாக அமலாக்கத்துறை சொல்லுது அப்படின்னா, இதில் 8வது பாயிண்ட்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் வெறும் ஊழல் மட்டும் கிடையாது. அவங்க முக்கியமான 3 விஷயங்கள் சொல்கிறாங்க. வெறும் ஊழல் மட்டும் கிடையாது, ஊழல் மிகப்பெரிய லெவலில் நடந்திருக்கு, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இவங்க ஊழல் பண்ணோட சேர்த்து எக்ஸாம் நடத்துறதுன்னு சொல்லிட்டு ஊரை ஏமாற்றிருக்காங்க. அதாவது எக்ஸாம் சீட்டிங் இருக்கு இல்லையா, அதாவது ஆள் மாறாட்டம் பண்ணி ஒரு பையன் போயிட்டு வச்சுக்கவேன், புட்டுச்சேரமாக கைது போய் இழுத்துட்டு வருவாங்க. ஒரு கவர்மெண்ட்டே ஆள் மாறாட்டம் வேலை பார்த்துருக்கு. கரெக்டாக மொத்த எக்ஸாமும் ஃப்ராடு. அப்போ அதுக்கு ஒரு வழக்கு இருக்குது. அதுக்கு அடுத்து இப்படி வாங்கின காசை ஹவாலா ஏஜென்ட் மூலமாக கருப்பை ஒயிட்டாக மாத்திருக்காங்க, வேலை பார்த்துருக்காங்க. இப்போ இந்த 3 வேலையிலுமே மிக முக்கியமான குற்றச்சாட்டு. சரியா? இந்த 3 குற்றச்சாட்டின் மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல், அடுத்த பாயிண்ட்ல இடி ஒரு சில விஷயங்கள் சொல்லுது. அது என்ன அப்படின்னா, இதில் தான் இந்த அண்ணா யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டி இல்லையா, அது பேர்லாம் நாறுது. இந்த லட்சணத்தில் 500 காலேஜுக்கு நீ எக்ஸாம் வேறு நடத்துகிற, உன்னை நம்பி இத்தனை ஸ்டூடெண்ட் வேறு, உனக்கு வெக்கமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லா காலமும் அண்ணா யூனிவர்சிட்டி மேலே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டு. ஏன்னா இந்த எக்ஸாம் நடத்தினா அண்ணா யூனிவர்சிட்டி, இந்த எக்ஸாம் நடத்துகிறாங்க இல்லையா, அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் அந்த விஷயங்களை ரகசியமாக வச்சுருக்க முடியாது. அது எப்படி யாரால எடுக்கப்படுது, பின்னாடி எப்படி இது கடத்தப்படுது, அதை முதலாக கண்டுபிடிங்க. நான் முதல் சொன்ன 3 விஷயத்தை தாண்டி இதெல்லாம் ஈடி கேட்டுக்கிறது, அதை முதல் கண்டுபிடிங்க. அவன் ஏவன் அந்த ஓட்டையை போட்டுச்சிருக்காங்களே, அது ஓட்டை இங்கே இருக்குது, எவன் இந்த வேலையை பார்க்குறேன் முதலாவது. அதுக்கடுத்து இந்த எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் அதில் மேனிப்புலேஷன் இருக்கு இல்லையா, அதாவது செலெக்ஷன் ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது. அவன் மார்க்கே வாங்கலை, நல்லா மார்க் வாங்கின ஒரு பையனை தள்ளி விட்டுட்டு 35 லட்சம் வாங்கிட்டு அவனை தூக்கி உள்ளே சொருகிறாங்களே, அது எங்கே இருந்து?
அதை செஞ்சவே அவன். இந்த மேனிப்புலேஷன் இருக்கு இல்லையா, ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த எக்ஸாம் பேப்பர் லீக் ஆகுது இல்லையா, அவனை புடி. அதுக்கப்புறம் அந்த செலெக்ஷன் ப்ராசஸ்னு வந்து உட்காந்துருப்பாங்க ஆஃபீஸர்ஸு, அவனை புடி. அதுக்கடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி புடி. இப்போ நேராக அண்ணா யூனிவர்சிட்டி வந்துச்சா, வெக்கமே கிடையாது அண்ணா யூனிவர்சிட்டி. இது எப்படி மேனிப்புலேஷன் பண்ணுறதுக்கு நீ எக்ஸாமினேஷன் நடத்தினேன், இதில் எத்தனை பேர் ஃப்ராட் வேலையில் ஈடுபட்டாங்க, இதனால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க. அடுத்த கொஸ்டினா, அதுக்கடுத்து மிக முக்கியமானது, இதுக்கு புரோக்கர் வேலை பார்த்தாவே அவன். இந்த புரோக்கர்ல எப்படி செயல்பட்டானுங்க, எப்படி இந்த கேண்டிடேட் இவங்களாம் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இவங்களை எப்படி தேர்வு பண்ணானுங்க, இல்லாட்டி அப்ளை பண்ண சொல்லி, நல்லா புரிஞ்சுங்க, அப்ளை பண்ணதுக்கு அப்புறமே கூட இந்த வேலை நடந்திருக்கு. அப்போ அப்ளிகேஷன்லாம் எவனுக்கு வந்திருக்கு இது தெரிஞ்சிருக்கு. அப்போ இதில் இந்த புரோக்கர் எந்த அளவுக்கு கை தேர்ந்து வந்திருக்காங்க, இதையெல்லாம் கொஸ்டினாக கேட்டு இதையும் கண்டுபிடிக்கிட்டு இருக்காங்க. யார்கிட்ட? காவல்துறையிட்ட. யாரு? தமிழக காவல்துறையிட்ட. வெள்ளங்கிரும் தமிழக காவல்துறை அதிகபட்ச வேலையை இப்போதைக்கு யார் யாரெல்லாம் திமுக எதிராக ட்வீட் போடுறேன், யார் போஸ்ட் போடுறேன், அவனெல்லாம் கைது பண்ணு. இதுதான் அதிகபட்சம் பார்த்துருக்க வேலை. இந்த வேலைக்கு எனக்கு தெரிஞ்சு எனக்கு பெரிய தமிழக காவல்துறை மேலே நம்பிக்கையே போச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு காரணம், தன் வேலையை விட்டுட்டு திமுகவுக்கு ஒரு ஏவல் துறை மாதிரி மாறி போச்சு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு துறையிட்ட போய் அவங்க செஞ்ச தப்பையே இங்கே கண்டுபிடிங்கன்னா எந்த அளவுக்கு கண்டுபிடிப்பான்னு எனக்கு தெரில. ஆனால் நடந்திருக்கிறதுக்கு ஆதாரம் இருந்தால் ஒழியே அமலாக்கத்துறை இந்த விஷயங்களை வெளியே கொண்டு வர முடியும். இல்லாட்டி அமலாக்கத்துறை மீது பெரிய கேள்விகளும் அமலாக்கத்துறை மீது வழக்கு பதிவு செய்ய முடியும். ஆனால் நடந்திருக்கிறதுக்கு வலுவான ஆதாரங்கள் இருக்குது. எனவே ஈடு இந்த விஷயங்களை கேட்டுக்குது. எனவே பதிவோட இறுதியாக எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வருத்தம் என்ன, ஒவ்வொரு இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஆகட்டும், இல்லாட்டி அரசு துறை சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளுக்கு போய் எக்ஸாமுக்கு தயாராகி அதுக்கு 5 வருஷம் 6 வருஷம் அதுக்காக நேரம் செலவிட்டு போய் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து எழுதுகிற அந்த நபர்களை பார்க்கும்போது நிஜமாக சொல்ல மனசு நொந்து போகுது. இந்த மாதிரி செய்தி கேட்கும்போது கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் இந்த எல்லா பேரையுமே ஏமாத்திருக்கு இந்த திமுக கவர்மெண்ட். ஏதாவது பதில் சொல்லுங்கள். எந்த பதிலும் சொல்ல மாட்டா எம்.கே. ஸ்டாலின். அது எப்படி எம்.கே. ஸ்டாலின் மட்டும் எதுக்குமே பதில் சொல்லாமல் அவர் வாண்ட போயிட்டு வந்துருக்காரு. அவரை பிடிச்சி ஒரு மீடியா கேள்வி கேட்க சொல்லுங்க, கேட்க மாட்டாங்க. இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வந்திருக்கு. எந்த செய்தி ஊடகமாவது ஃப்ளாஷில் போட்டு தலைப்பு செய்தியாக போட்டு இல்லாட்டி விரைவு செய்திகள் போட்டு இன்னைக்கு விவாதம் பண்ணணுமா இல்லையா? விவாதம் ஒருத்தன் பண்ண மாட்டாங்களேன். எல்லாம் கூட்டுக்கலானி எல்லா பேருக்கும். ஏன் இங்கேருந்து 800 கோடி வசூல் பண்ணாங்களா, அதில் ஒரு 5 கோடி தூக்கி போட்டால் கப்பிக்கிட்டு வேலை வாங்குறது தான் இங்கே மீடியா இருக்குது. அந்த லட்சத்தில் இருக்குது. எனக்கு உண்மையிலேயே இந்த இளைஞர்கள் நினச்சி தான் பரிதாபமாக இருக்குது. திமுக ஆட்சி முடிகிற வரைக்குமே கூட முடிஞ்ச அளவுக்கு நேரத்தை விரயமாக்காம வேற ஏதாவது வேலையை பார்க்குறது நல்லது. ஏன்னா இந்த ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் இது நடந்து நினைக்காதீங்க. இதுக்கு முன்னாடி DWED போர்டு ஒன்று இருக்குது. அதற்கு கீழே ஒரு 3 அறிவிப்பு வந்துச்சு. இதே முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, இதில் ஒரு 3 அறிவிப்பு வந்துச்சு. இதில் எல்லா போஸ்ட்டையும் கூட்டி கழிச்சு பாருங்க, இதுலேயே 2000 3000 கோடி வசூல் பண்ணியிருப்பாங்க இந்த கவர்மெண்ட். இந்த லட்சத்தில் போச்சுன்னா இந்த பதவிகள் எல்லாத்தையுமே காசை வாங்கிட்டு நிரப்பானா 5 வருஷம் போனாலும் பரவாயில்ல, படிச்சு நம்ம அரசு வேலைக்கு போகணும்னு முயற்சி பண்ணக்கூடிய இளைஞர்களுக்கு எங்கேருந்து கிடைக்க வேலை? ஆனால் அந்த வருத்தம் உண்டு. ஆனால் கடுப்பாகிற ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இவ்வளோ கொள்ளையடிச்சிட்டு அந்த வேலை வாய்ப்புக்கான அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களே, அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அதை கொடுக்குற அன்னைக்கு எல்லா நியூஸ் பேப்பர்லையும் யார்? எம்.கே. ஸ்டாலினுக்கு விளம்பரம் என்னன்னு பாருங்க. 2538 இளைஞர்களுக்கு இந்த திமுக அரசு வேலை வாய்ப்பு கொடுக்குது, அதுக்கான அப்பாயின்மெண்ட் லெட்டர் இன்னைக்கு கொடுக்குறோம் அப்படின்னு எல்லா செய்தித்தாலும் விளம்பரம். அதுக்கு கீழே ஒன்று போட்டிருந்தாங்க, எல்லாருக்கும் எல்லாம். எல்லாருக்கும்ன்றது உங்க குடும்பத்துக்கா? எல்லாமுமா? ஊரையே வாரி சுருட்டுக்கிட்டு இருக்கீங்க. வசனத்தை பாரு. இந்த விளம்பரத்துக்கு ஒன்றும் குறைச்சல. இந்த விளம்பரத்தை பார்க்கும்போது கடுப்பு வருது எனக்கு.